வணக்கம் ஜென்சி. என்னடா ஜென்சி? ஊர் ஃபுல்லாக ஜென்சி ஜென்சி ஜென்சின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பூமர்னாங்க. ஜென்சினா பூமர்னா என்ன? சரி, ஜென்சினா ஒரு உயர்ந்ததாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அது ஏதோ தனி கம்யூனிட்டி மாரி சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? ஜென்சி அப்படிங்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை மிக திறமசாலிகளா, அறிவாளிகளா, இல்லை சயின்ஸில் பெரிய ஆளா, இல்லை டிஜிட்டல் வேர்ல்டுலேயே அவங்க தான் ஆளா? அவங்க தான் இந்த ரூல் பண்ண போகிறாங்களா இந்த உலகத்தை? அதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இப்போ நம்ம ஜென்சின்னு நிறைய கேள்விப்பட்டுருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க. இளைஞர்கள் பொதுவாக ஜென்சின்றாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் 70 கிட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜென்சி அப்படின்றது ஒரு பிராண்டாகவும், அவங்க தான் இளமையின் அடையாளமாகவும், அவங்கள மட்டும்தான் இளைஞர்கள், மற்றவங்களாம் இளைஞரே கிடையாது அப்படின்ற மாதிரியும், ஜென்சி லிஸ்ட்டில் இல்லாதவங்கெல்லாம் இளைஞர்கள் கிடையாது, இந்த சமூகத்தில் வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சரி, ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு? இதுக்கு படி பூமர்னாங்களே, பூமர் அங்கிள். அந்த பூமர் எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு? பூமர் அப்படிங்கிற விஷயத்துக்கு இல்லாத ஊதி பெருசாக்குற அந்த பூமர் பபுள் கம் மாதிரி ஒரு விஷயம் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பூமருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுபோல் நிறைய விஷயங்கள் பல காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மாறி 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 வந்துட்டு இருக்கு. இப்போ ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க மீடியாவில் உலா வராங்க. ஏன்னா உலகத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மீடியாவில் பார்க்கும்போது ஜென்சிலாம் அப்படியே ஹாப்பியாக இருக்கிறதாகவும், ரோட்டில் ஆடி பாடிக்கிட்டு உலகமே எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லாமல் சந்தோஷத்தை மட்டுமே வாழறதாக காட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம எங்கேருந்து எப்படி ஜென்சின்னு வந்துச்சு, ஜென்சின்னு யார் அதை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேபி பூமர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இந்த பூமர்ன்ற வார்த்தை அங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த பேபி பூமர்ஸ் இல்லாததை பெருசாக பூம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக உள்ளது தான் இந்த பூமர். எப்போ அது வந்துச்சுன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் குழந்தைகள் அதிக அளவில் பெற்றுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சு. அதாவது பேபி பூமர், அதாவது அந்த பேபிகள் அதிகம் பிறந்தனால அந்த பேபி பூமர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பித்ததுனால, இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் 1946 to 64 வாக்கில் அந்த பேபி பூமர்ஸுங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. அதனால தான் அந்த 64 பிறந்தவங்க அப்படின்றவங்க பழமையான ஆள் பூமர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அதன் பிறகு 65லேருந்து 80 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னும், 81லேருந்து 96 உள்ள காலகட்டத்தை ஜென்ரேஷன் ஒய்ன்னும், இதில் 97லேருந்து 2012 வரைக்கும் உள்ளவர்கள் தான் ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். 2013லேருந்து 24 வரைக்கும் ஆல்ஃபா வந்துடுச்சு, 25 பீட்டா வந்துடுச்சு. இப்போ இந்த ஜென்சிங்கிறவங்க 1997லேருந்து 2012 வரைக்கும் பிறந்தவர்கள் தான் ஜென்சி. இதில் பாருங்கள், 2K கிட்ஸ்னு தனியாக இண்டிவிஜுவலாக கொண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது என்னென்னா, 90 கிட்ஸு அதில் வந்துடுறாங்க இந்த ஜென்சிக்குள்ளார. அவங்க இதை பூமர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் அந்த யூத்தில் மாட்டிக்கிறதுனால அவங்க அதை ஹைப் பண்ணுறதா தோணுது. இந்த ஜென்சி இந்த காலம் மாறி அடுத்தது ஆல்ஃபாவே வந்துச்சு, அடுத்தது பீட்டா வந்துடுச்சு. பீட்டா இப்போ பிறந்தா இந்த வருஷம் பிறக்கிறவங்க எல்லாம் பீட்டாவில் வந்துடுவாங்க. ஜென்ரேஷன் பீட்டா, ஜென் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி காலங்காலத்துக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பேரெல்லாம் யார் வைக்கிறா? ஏதாவது கம்யூனிட்டி இருக்கா? இதுக்கு அத்தாரிட்டி இருக்குதா? இந்த புயலுக்கு பேர் வைப்பாங்கள்ல, பெஞ்சல் புயல் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறுப்பு வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மீடியாவில் அன்னன்னைக்கு எந்த மீடியா பெருசாக இருக்கோ அந்தந்த மீடியாவில் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளின் ஜாலங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜென்ரேஷன் ஆல்ஃபா, ஜென்சி. அதில் இந்த மில்லீனியம் அப்படின்னு ஒய் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்லீனியம்ங்கிறது தான் மெல்லனியன்ஸ் ஒய் அப்படிங்கிறாங்க ஒரு ஜென்ரேஷன். அதுதான் இந்த 81 to 96. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வச்சது தான் இந்த ஜென்சி. அப்படிலாம் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம், உலகத்திலே இல்லாத ஒரு பிறப்பு இல்லை, இவங்க தான் அந்த சமுதாயத்தை ஆள போகிறாங்க. என்ன இந்த டிஜிட்டல் ஏஜ்னு சொல்ல முடியல, அந்த ஸ்டோன் ஏஜ் மாதிரி இந்த டிஜிட்டல் ஏஜில் பிறந்தவங்க, டிஜிட்டல் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கிற காலத்தில் பிறந்தவங்க தான் இந்த ஜென்சி. அதனால் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வரையறைகள்லாம் இல்லை, சராசரியாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க இந்த ஜென்சியில் பிறகுறவங்க, இந்த யூடியூப் போன்றவர்கள்லாம் ஒன்றுமே இல்லை, உலகமே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த ரோட் ஷோ, இந்த மாதிரி காலைல ஏந்திரிச்சா ஃபுட்டு, டூரு, ஸ்லீப்பு,
ரெஸ்ட்டு, இதை தவிர உலகமே இல்லைன்ற மாதிரி காட்டக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் கெட்டக்கூடாது. அதனால் உலகம் யதார்த்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. படிக்கிறவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், வேலை தேடுறவன் தேடிக்கிட்டு தான் இருக்கான், சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான், வேலை கிடைக்காம இருக்கிறான், வேலை கிடைச்சி வேலை செய்ய முடியாமல் இருக்கிறான், வேலையில் அடுத்தடுத்த லெவல் போக முடியாமல் இருக்கான், திறமை வச்சுக்கிட்டு ஊர்லேயே இருக்கிறான், திறமை இல்லாதவன் பெரிய பெரிய இடத்துல கோடானக்கூடிய பெரிய இடத்துல இருக்கிறான், உச்சத்தில் இருக்கிறான். அதனால் வாய்ப்புகள் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் வேலை செய்து அவன் வேலை செஞ்சால் தான் வரும். நீ ஜென்சியாக இருந்தாலும் சரி, அடுத்தது பீட்டாவாக இருந்தாலும் சரி, ஆல்ஃபாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர்கள் வேலை செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் ஜென்சின்னு கொண்டாடாமல் போய் வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.